வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயிலர் படம் வரைக்குள்ள ஒரு மாதம் வேற மாதிரி நம்ம கொண்டு போயிருந்தோம். வருத்தனமாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதலே நம்ம தலைவரோட படத்தோட அப்டேட்டை கொடுக்கக்குள்ளேயே அது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, ஒரு திருவிழா மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ போயிட்டோம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்களுடைய ட்ரெய்லர் இந்தியன் 2ஆம் பாகம் அந்த படத்தோட ட்ரெய்லர், அதுவும் 5 வருடங்களாக எடுத்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னுக்குள்ள வரப்போதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது அது அது அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக கிடைக்கு. சரிங்களா. ஸோ ஓகே, அது என்ன ஏமாற்றம், அப்புறம் படத்தில் இருக்கிறபடியும் இன்னைக்கு இல்லாமல் போச்சு, அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து இந்த நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறேன்னுவாங்கல்ல, அப்படி தான் கமல்ஹாசன் அவருடைய ரசிகர்கள் சில விடயங்கள் பல விடயங்கள் பேசி கொண்டிருக்காங்க. காசா பணமா அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி. அதில் ரொம்ப எனக்கு மனசு பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் இல்லைன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து அவங்களால எவ்வளவு தூரம் அந்த வன்மத்தை கொட்ட முடியுமோ அப்படி கொட்டி கொண்டிருக்காங்க. நான் அழகா சொல்லி கொண்டிருக்கேன், அவங்க வேற மாதிரி பாசிகள்ல சொன்னாங்க. சரிங்களா. ஓகே, சரி. அதுல இருக்க உண்மை என்ன? உண்மையிலேயே கமல்ஹாசன் அவர்கள் இல்லைன்னா தலைவர் இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா. ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, நம்மளோட கருத்துக்களை அக்செப்ட் பண்ணீங்கன்னா பல பேருக்கு தலைவர் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பாகம் 2ஓட ட்ரெய்லர் 5 வருஷமா எடுக்கிறேன்றாங்க. 5 வருஷம் எடுக்கிறாங்க. சங்கர் சார் படம், எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பல நட்சத்திரங்கள், மெகா பட்ஜெட்ல வந்து எடுக்கிற ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவே வந்து போன வருஷம் ஜெயிலர் படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முதலே இன்னைக்கு ட்ரெய்லர் வரப்போகுதுன்னா ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ தூரம் பரபரப்பு. அந்த படத்தோட ட்ரெய்லரை பற்றி அப்டேட்டே 1 மணித்தியாலத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் யூடியூப்ல மட்டும் வரும். அதுக்கான வியூவும் வேற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளே வந்து அதை பற்றி எக்கச்சக்கமான பேச்சுக்கள். தலைவரோட படம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சாரோட படம், அந்த இது ஜெயிலர் படத்தோட புகைப்படங்கள், நெல்சன் அவர்களை பற்றிய பேச்சு, தலைவரை பற்றிய பேச்சு, அனிருத் அவர்களுடைய பாடலை பற்றிய பேச்சு, ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் ஈவன் படையப்பா படம் வரைக்கும் டாக் போச்சு. எங்க பார்த்தாலும் ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லரை பத்தி பேச்சு. இப்ப ஜெயிலர் 2ஓட டாக் போய்கிட்டு. சரியா. அப்படி ஒரு இவ்வளத்துக்கும் அந்த ஜெயிலர் படம் வந்து பட்ஜெட் வந்து கம்மியா தான் எடுத்தாங்க. இந்தியன் 2 அளவுக்கு மட்டும் எல்லாம் இல்லை. அவ்வளோ 5 வருஷமெல்லாம் எடுக்கல, வித்தின் 10 months 11 months சம்திங் அப்படிதான் எடுத்தாங்க. அப்போ இங்க பவர் தெரியுதா? ஏன் அந்த படத்துக்கு அவ்வளோ தூரம் இதுன்னா, அங்க தலைவரோட பேரு ரஜினி என்ற அந்த 3 எழுத்து பேருக்கு அந்த பேர் வந்து எத்தனையோ கோடி பணத்தை விட பெருசு. கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், பிரபாஸ், வேற யாருப்பா, சல்மான் கான், இத்தனை பேர் நடிச்சாலும் வராத ஒரு பவர் ரஜினி என்ற ஒரு ஆளு ஸ்கிரீன்ல வந்து அந்த ஆளு படத்துல இருக்கார் அப்படின்னா அதோட மாசே வேற. இதுதான் தலைவரோட பவர். மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். ஒருத்தருடைய பேரை சொன்னா எங்கேயுமே காத்து போகாத இடத்துல கூட அவருடைய பேரு, அவருடைய சிபாரிசு போகும்னா அது ரஜினிகாந்த் அப்படின்ற பேர். இது நான் சொல்லலாமா, பல அரசியல்வாதிகள் சொல்றாங்க. பல மொழிகளில் இருக்க அரசியல்வாதிகள், பல மொழிகளில் இருக்க சினிமாவை சார்ந்தவர்கள், பல பணக்கார கோடீஸ்வரர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இது நான் சொன்னது இல்லை. சரிங்களா. என்ன போல வாழ்க்கை. சரி, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு டிஃபரன்ஸ். தலைவர்னா யார் அப்படின்னு. இந்தியன் 2 ட்ரெய்லருக்கு இது இல்லை, இந்த இது வந்து இல்லை. சரியா. சரி, ஏமாற்றம் என்ன அப்படின்னா, பல பேர் எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான இது வரும், பேச்சுக்கள் வரும், சோசியல் மீடியாவில் அதிர விடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இல்லை.
சரி, ட்ரெய்லரோட டைமிங் இன்னைக்கு காலையில் வந்துடும், மத்தியானம் வந்துடும் அப்படின்னு பார்த்தா தெரியல. இப்போ தான் ஒரு அப்டேட் என்னன்னா, ஒரு 2:30 மணி நேரம் 3 மணி நேரம் முதல் 7 மணிக்கு வருமாம் அப்படின்னு. ஆல்ரெடி பாட்டுக்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை, அதான் உண்மை. ஜெயிலர் பட தலைவரோட ஜெயிலர் பட பாட்டுக்களை ரசிக்காதவர்கள் யாருமே இல்லை. இங்கே வந்து ரசிக்க முடியுமான்னு ஈவன் கமல்ஹாசன் அவருடைய ரசிகர்களே திங்க் பண்ணிக்கொண்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நிலை அப்படி இருக்கக்குள்ள ட்ரெய்லர் அப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு நம்ம பேசுவோம். சரிங்களா? இது வந்து அந்த ஏமாற்றம் ஏன் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் ரஜினின்ற பேருக்கு இருக்கிற மாசை பற்றியும் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த காலங்காலமாக சுட்டு கொண்டிருக்க ஒரு வடை ஒன்று, கமல் இல்லைனா ரஜினி இல்லை அப்படின்றாங்க. ஆக்சுவலாக 1975 ஈவன் கமல்ஹாசன் அவர்கள் 73 72 வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 72 80 வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பெரிய நடிகர் இல்லை. அவருக்கு மேல சிவாஜி கணேசன் சார் அவர்கள், எம்ஜிஆர் சார் அவர்கள், ஜெய்சங்கர் சார் அவர்கள், ஜெமினி கணேசன் சார் அவர்கள், முத்துராமன் சார் அவர்கள், இப்படியான பேர் தான். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள், அதுக்கப்புறம் தளபதி அவர்கள், தலைவர்கள் கமல்ஹாசன் அவர்கள், சூர்யா அவர்கள் எப்படியோ, அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி சார் அவர்கள், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் சார் அவர்கள், ஜெமினி கணேசன் சார் அவர்கள், சிவகுமார் சார் அவர்கள், முத்துராமன் சார் அவர்கள், அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்கள் வளர்ந்து வர்ற ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ வளர்ந்து வர்ற ஒருத்தர். சரிங்களா? கமல்ஹாசன் அவர்களே துணை கதாபாத்திரம் தான் நடிச்சு கொண்டிருந்தார் அப்போ. சரியா? ஓகே. அப்போதான் தலைவர் என்று 1975 கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு படத்தில் ஒரு 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் காட்சிக்கு வருவார். அதில் ஹைலைட் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த முழு கதாபாத்திரம் பண்ணவர்களை விட இந்த 5 நிமிட கதாபாத்திரம் தான் பேசப்பட்டது. அதுக்கான தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவருடைய ஸ்டைலு, நடை, உடை அப்படின்னு ரசிச்சாங்க மக்கள். இது எல்லாருக்குமே கிடைக்காது, அது அவராக கொடுக்குறது. சரியா? ஸோ அந்த சான்ஸை ரஜினி சார் அவர்களை செலக்ட் பண்ணது கமல்ஹாசன் இல்லை, பாலச்சந்தரையா அவர்கள், டைரக்டர். ஸோ அந்த காலகட்டத்தில் யார் நடிக்கணும் நடிக்கக்கூடாதுன்றது முடிவு பண்ணுறது டைரக்டர். அந்த படத்துக்கு காசு போடுறவங்க நடிகர்கள் இல்லை. அப்போ அந்த டைம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் டாப் ஹீரோவே இல்லை, இவரே வளர்ந்து வர்ற ஒருத்தர் தான். அப்போ அது அப்போ எப்படிப்பா இப்படி கமல்ஹாசன் அவர்கள் இல்லைன்னா தலைவர் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. அதே தலைவரோட பெருந்தன்மை கமல்ஹாசன் அவர்களை விட்டு கொடுக்காம பேசுறாரு. தலைவர் எப்பயுமே அப்படித்தான், யாரையுமே நோடிக்க மாட்டாரு. சரியா? ஸோ அதுக்காக நீங்க வடை சொல்றதா? சிம்பிளா சொல்லணும், தலைவரோட பவர் அன்றும் என்றும். கமல்ஹாசன் அவர்கள் தலைவர் முதல் ஃபர்ஸ்ட் டைம் நடித்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தான் ஃபுல் டைமாக அதில் நடிச்சிருப்பார். சரியா? ஹீரோவாக வச்சுக்கொள்ளுங்க. தலைவர் ஒரு 4-5 நிமிடங்கள் தான் வருவார். அப்புறம் ஸ்ரீவித்யா மேம் அவங்க ஹீரோயின், அவங்க எல்லாரையும் விட பேசப்பட்ட கதாபாத்திரம் தலைவரோட கதாபாத்திரம். அன்றும் அவர் தான் மாசு, முதலாவது படம். இன்றும் தலைவர் தான் மாசு. அதுக்கு உதாரணமாக தான் நான் சொன்னேன், ஜெயிலர் வெர்சஸ் இந்தியன் 2ல ஜெயிலர் ட்ரெய்லருக்கு இருந்த அதில் ஒரு 50% கூட இங்கே இல்லை. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தலைவரோட சம்பளம் இப்போ வேறு 300 கோடி என்னவோ, 280-300 கோடி. சரியா? ஸோ தலைவருக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, சூப்பர் ஸ்டாரு, ஏன் ஏசியன் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். நம்பர் 1 தலைவர் தான். சரிங்களா? அவருக்கு அப்புறம் தான் வேற யாராக இருந்தாலும். ஏன்னா தலைவர் ஏன் இவ்வளவு நாள் 50 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, நம்பர் 1 இருக்காருன்னா அவருடைய மனசு சுத்தம். அவர் ரியல் லைன் ஹீரோ தான், ரியல் லைன் சூப்பர் ஸ்டார் தான், ரியல் லைன் சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் பல பேர் வந்து ரியலில் மட்டும்தான் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஓகே, அடுத்த விடயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன் பாகம் 2 வந்து அரசியல் சம்மந்தமாக நிறைய இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், யாரோ பத்திரிகையாளர் நண்பர் வந்து ஏதோ அரசியல் சார்பாக கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே பாதையை மாற்றிட்டார். அரசியல்வாதிகளை தப்பாக சொல்லாதீங்க, மக்கள் நீங்களும் தான் காரணம். என்ன கேட்ட கேள்வி என்னவோ, வர்ற பதில் என்னவோ. அப்புறம் எப்படி படத்தில் மட்டும், அதான் நான் சொன்னேன்ல, தலைவர் ரியல் லைன் ஹீரோ, அதனால் ரியல் லைன் 50 இயர்ஸ் நம்பர் 1. ஆனால் பல பேர் அது இல்லை, அதனாலேயே படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுமா போயிடும். காசை போட்டு வெற்றி விழா கொண்டாட வேண்டி இவங்களே கொண்டாடிக்குவாங்க. சரிங்களா?
ஓகே மக்களே, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க.